காரைக்கால் ஜூன் 7, 2024 காரைக்கால் மாவட்ட கால்பந்து லீக் 2023-24 வெற்றிகரமாக நிறைவுற்றதை அறிவிப்பதில் காரைக்கால் மாவட்ட கால்பந்து சங்கம் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. 27 மே 2024 முதல் ஜூன் 7, 2024 வரை நடைபெற்ற லீக்கில் 8 ஆர்வமுள்ள அணிகள் பங்கேற்றன. விறுவிறுப்பான தொடர் ஆட்டங்களுக்கு பிறகு காரைக்கால் யுனைடெட் கால்பந்து கிளப் வெற்றியாளராக உருவெடுத்தது. டால்பின் FC 2ஆம் இடத்தை பிடித்தது. நிறைவு விழாவில் மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைமை விருந்தினர் திரு டி. நெஸ்டர், தலைவர் பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம், கௌரவ விருந்தினர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் PFA திரு S. தனசேகரன், பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கம் மற்றும் PFAவின் கௌரவ செயலாளர் திரு A. வெங்கடேஷ், உடற்கல்வி விரிவுரையாளர் KKLஇன் CEO திரு K. சதீஷ்குமார், நிர்வாக தலைவர் PFA தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் KDFAவின் தலைவர் டாக்டர் சௌரி ராஜன் அவர்களின் வரவேற்புரையுடன் லீக்கின் மறைக்க முடியாத முடிவுக்கான தோணியை அமைப்பதன் மூலம் நிகழ்வு தொடங்கியது. விழாவின் முக்கிய அம்சங்கள் ஜெர்சி கிட் மற்றும் சான்றிதழ் விநியோகம். கோடைக்கால பயிற்சி முகாமின் வீரர்களுக்கு ஜெர்சி கிட் மற்றும் சான்றிதழ்களை தலைமை விருந்தினர்கள் வழங்கினர். பரிசு விநியோகம். வெற்றி பெற்ற காரைக்கால் யுனைடெட் கால்பந்து கிளப் மற்றும் 2ஆம் இடம் பிடித்த டால்பின் FC அணிக்கு கோப்பைகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. KDFL 2023-24 வெற்றிக்கு பங்களித்த அனைத்து பங்கேற்பாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்து KDFA செயலாளர் திரு தாமுல் அன்சாரியின் மனமார்ந்த நன்றியுடன் விழா நிறைவுற்றது. KDFA சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா படுதோல்விக்கு பொறுப்பேற்று பாஜக தலைவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி. கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் 2 நாள் கால்பந்தாட்ட போட்டி தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட மாநில அமைப்பாளர் சிவா போட்டியை தொடக்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல்வேறு பணிகள் முடக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் பணிகளை முடிக்காததால் ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதியை திரும்ப அனுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மெத்தன போக்கே காரணம் என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு கட்சியின் தோல்விக்கும் வெற்றிக்கும் மாநில தலைமைதான் பொறுப்பேற்க வேண்டும். இதில் எந்த விதத்திலும் தட்டி கழிக்க முடியாது. பாஜகவிற்கு ஏற்பட்ட நிலை திமுகவிற்கு இருந்திருந்தால் முதலில் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருப்போம் என்றார். அங்கே இருந்த என்ஆர் காங்கிரஸ் அவங்க சேதராப்பட்டை கிரீன் பெல்ட்னு சொல்லிட்டு அதில் கிரீன் சிட்டி உருவாக்கப்படுறதுக்கு அது பேராட்சி மத்திய அரசு நகரத்தை தான் பொலிவூர் நகரமாக மாற்றணும் அப்படின்னு மறுபடியும் அதை கேட்க. அதன் பிறகு கடந்த ஆட்சியில் புதுச்சேரியில் எந்தெந்த திட்டத்தெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 814 திட்டங்கள் 814 திட்டங்கள் அதாவது சுற்றுலா கவசம் திட்டம், கோயில் நகரம் கவர்ந்தது, நகரத்தில் இருக்கக்கூடிய வாய்க்காலை சீரமைப்பது, பெரிய பாலத்தில் இருக்கக்கூடிய அதை சுற்றுலா கடற்கரை பகுதியில் வடிவமைப்பது, புதிய சிறந்த விளக்குகளை போடுறது, பல்வேறு நிலையில் அந்த திட்டங்கள்லாம் எடுத்து ஒரு புக்காக போட்டு கொடுத்தாங்க. அதில் இவங்களால் ஒரு 10% நிறைவு செய்ய முடியல. அதுக்கு நிறைய காரணம் ஆட்சியாளர் மட்டும் சொல்ல முடியாது. CSC அதுக்கு சேர்மனாக இருந்ததால் அவங்க அது எவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் எவ்வளோ தொல்லை கொடுமை கொடுத்தாங்க. அதோட மாநில அரசும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய பங்கு அதில் பல்வேறு குளறுபடி எந்த திட்டத்தையும் அவங்களுடைய ஒரே ஒரு திட்டம் அண்ணா திட்டம் ரொம்ப சிரமப்பட்டு புதுச்சேரியில் இருக்கின்ற 14 பள்ளிகளுக்கு கிரவுண்டு இல்லைன்றதால அந்த அண்ணா மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசி நானே ஒப்புதல் கொடுத்து அந்த தலைவரெல்லாம் அந்த திட்டத்தை கொண்டு அது ஒரு 50% முடிகிற சூழ்நிலை மறுபடியும் அதில் நிறைய குழப்பங்கள் செஞ்சு அந்த கான்ட்ராக்ட் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அதெல்லாம் செஞ்சு அது இன்னைக்கு வரைக்கும் கம்மியாக இருக்குது. புதுச்சேரியில் பழைய டைமில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பாறு வேலைகள்லாம் இருந்தாலும் சரி, உப்பாரோட கரை ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டு வந்தாங்க. அரசு நிறைய வாய்க்கால்கள் செய்கிற நகரப்பகுதியில் இருக்கின்ற
சாலைகளெல்லாம் போடுறோம்னு சொன்னாங்க, அதெல்லாம் போடுறோம். பல்வேறு வேலைகள் ஸ்மார்ட் சிட்டியில் செய்கிறேன்னு சொன்ன வேலைகள் எங்களை செய்யலை. செஞ்ச வேலைகளை பாதி பாக்கியாக இருக்குது. அது டேட்டு கட் ஆஃப் டேட்டு போன வருஷமாக வச்சு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 1.5 மாதம் டைம் ஆகிடுது. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அது செய்யணும். புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம் தன்னுடைய ஃபண்டு இல்லை ஏதாவது அட்கோ நபார்டு இதெல்லாம் கடன் வாங்கி தான் மீதி வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை. இது மத்திய அரசு நமக்கு செய்யக்கூடாது நினைக்கக்கூடிய அதிகாரிகள் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை வற்புறுத்தி கேட்டாங்க. இது பாண்டிச்சேரியினுடைய மிகப்பெரிய பின்னடை. இது இவ்வளோ வளர்ந்த நகரத்தில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்குது. சனி ஞாயிறு நடமாட முடியல. ஒரு டிராஃபிக்கை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு திட்டமும் ஒன்று வரல. எந்த மேம்பால திட்டமும் இன்னைக்கு வந்த ஒன்றை விட நீங்கள் செய்யலை. அது ஃபண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஒரு ஸ்மார்ட் சிட்டியை பயன்படுத்தி வேலையெல்லாம் செஞ்சுருக்கலாம், செய்யலை. இது இந்த அரசாங்கத்தினுடைய முடிவு. 40 எடுக்கணும். மாநில உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் இங்கே பேசும்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக அதை செய்வோம்னு சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஆனாலும் எங்கள் எம்பிங்க 40 பேர் வந்திருக்காங்க. உண்மையான ஜனநாயக குரலாக அந்த சின்னஞ்சிறு மாநிலத்திற்கு ஜனநாயக உரிமைகளை மீட்டு தரப்பது, மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு தொடர்ந்து இந்தியா கூட்டணி சேர்ந்த அத்தனை எம்பிகளும் இதற்காக போராடுவாங்க, கேட்பாங்க. நாங்கள் அவங்களை தொடர்ந்து வலியுறுத்துவோம். நிச்சயமாக அது கிடைக்கும் வரை புதுச்சேரி போராடுவோம். பாஜக தலைவர் ராஜினாமா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சிகளே ஒரு கோரிக்கை இருக்கு. உள்கட்சி விவகாரம் இருந்தாலும் இது ஒரு எதிர்கட்சி தலைவர். இதில் நம்மளுக்கு வேலையே இல்லையா சொல்கிறதுக்கு? வேலையே இல்லை. இப்போ நான் அது போல் எனக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா எங்கள் தலைமை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில வேலைகளை செய்வேன். ஏன்னா எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நான் அந்த கட்சிகளை ஒரு மாநில பொறுப்பில் இருந்தேன்னா வெற்றி தேர்வு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு நம்ம அதை பேச வேண்டிய வேலையை கிடையாது. புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் திமுக எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத் மற்றும் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர் அனிபால் நேரு அவர்கள் குடும்பத்துடன் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஊர் பொதுமக்கள், திமுக கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியுடன் இன்று பிறந்தநாள் காணும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியின் மாநில பிரதிநிதி மற்றும் செயற்குழு உறுப்பினர், முன்னாள் வாரிய தலைவர் மற்றும் டவுன் அண்ட் கவுண்ட்ரி பிளானிங் போர்டு உறுப்பினர் எம்ஜேஎஃப் சிவகாந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை ட்ரைனிங் சர்ச் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் மதிய உணவு சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது. மேலும் அவர்களுக்கு அன்றாட தேவையான டூத் பேஸ்ட், சோப், பிரஷ், ஹேர் ஆயில், கோம்ப், பிஸ்கெட், இதர பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனை சந்துரு துணைத் தலைவர் நெல்லித்தோப்பு முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் வேர்முருகன் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி மாநில செயற்குழு உறுப்பினர் நந்தா, ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உடன் நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் ஏபிடி சவுந்தரராஜன், பாஸ்கர் தலைவர், ஐடி விங் அண்ட் மீடியா மற்றும் நிர்வாகிகள் குவைத் குமார், மணி, ரிஷி, ஜனா, கார்த்திகேயன், விக்கி மற்றும் நெல்லித்தோப்பு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
மத்தியில் அமையவுள்ள மோடியின் ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சி. 5 வருடம் நீடிக்காது. கூட்டணி கட்சிகளை மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆருடம். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் விமர்சனம். நமச்சிவாயம் செல்லா காசு. சூடு சொரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக அதிக இடங்களை பெறும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகி உள்ளது. நாட்டு மக்கள் பாஜகவிற்கு இந்த தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டியுள்ளனர். ஆணவம், தொழிலதிபர்களை மிரட்டி வழக்கு பதிந்து பணம் வசூலித்தல், சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தங்கள் கட்சியில் சேர்க்க வைத்தனர். பிரதமர் நாற்காலியில் ஒட்டிக்கொண்டு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பிரதமராக பதவியேற்க உள்ளார். இது பாஜகவிற்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அவமானம். மோடி ஒரு சிறந்த மனிதர் என்றால் அவர் அந்த பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது. இந்த ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சியாகத்தான் இருக்கும். 5 வருடம் நீடிக்காது. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் பழமை வாய்ந்த அரசியலில் முதிர்ந்தவர்கள். அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெகு விரைவில் இந்த ஆட்சி கலைந்துவிடும். கூட்டணி கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளனர். மக்களுக்கு இந்த அரசின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை. இந்த ஆட்சியாளர்களின் ஊழலான ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்களை மதிக்காத ஆட்சி என்பதால் மக்கள் வெறுப்படைந்து உள்ளனர் என்றார். நாங்கள் மாநில அந்தஸ்து பெறுவோம் என இதுவரை 300 முறை முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. மத்திய பாஜக ஆட்சியுடன் கூட்டணியில் இருந்தும் இதுவரை மாநில அந்தஸ்து பெறவில்லை. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை. இதனால்தான் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளனர். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் அவர் செய்ய மாட்டார். நாற்காலிதான் முக்கியம். புதுச்சேரியை அவர்கள் குட்டிச்சுவராக்கி உள்ளனர். தொண்டர்களை வைத்து காங்கிரஸ் தேர்தலை சந்தித்து அமோக வெற்றி பெற்றுள்ளோம். இதிலிருந்து நமச்சிவாயம் செல்லா காசு என தெரிகிறது. சூடு சொரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும். புதுச்சேரி பாஜகவில் தற்போது பூகம்பம் வெடிக்கிறது. தற்போதைய பாஜக தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் அறிக்கை விட்டுள்ளார். இந்தியா கூட்டணி இனிவரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்பட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். மத்தியில் ஒரு பலமான எதிர்க்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம். இனிவரும் காலம் இந்தியா கூட்டணி காலம். மோடியின் காலம் பஸ்பமாகி உள்ளது என்றார். திப்புராயப்பேட்டை செஞ்சி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய ஸ்ரீதேவி பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி திப்புராயப்பேட்டை செஞ்சி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய ஸ்ரீதேவி பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலய 56ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு துர்க்கை அலங்காரம், அங்காளம்மன் அலங்காரம் உள்ளிட்ட அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டு வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நேற்று வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்றது. காலையில் அம்மனுக்கு பாசாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூங்கரகம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை திப்புராயப்பேட்டை இந்து ஆதி திராவிடர் பஞ்சாயத்தாரர் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட சுப்பையா சாலை, மகாத்மா காந்தி வீதி மற்றும் நகர பகுதிக்கு உட்பட்ட 22.675 கிலோமீட்டர் நீளமுள்ள தார் சாலைகளை சீரமைக்க 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகளால் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வு செய்ய தடை விதிக்கப்பட்டது. ஜூன் 6 புதுச்சேரியில் அமலில் இருந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தது. ஆகையினால் இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், ஒப்பந்ததாரர் ஜோதி ஆகியோருடன் சோனம்பாளையம் தார் சாலைகள் அமைக்கும் பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். சாலையின் தரத்தை அளவீடு கம்பி வைத்து சோதனை செய்தார். அதிகாரிகளுடன் பணியினை ஆய்வு செய்தார். சாலை தரமாக உள்ளது. மேலும் மக்கள் நலன் கருதி அதிக கவனம் செலுத்தி சாலையின் தரமாக அமைத்து தரும்படி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் சாலை அமைக்கும் பணி நடைபெறும் வரை எந்த இடையூறும் ஏற்படாத வகையில் பணி செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் அன்பான முறையில் கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், அவருடன் விசிக தொகுதி செயலர் கன்னியப்பன், திமுக கழக சகோதரர்கள் விநாயகமூர்த்தி, செல்லப்பன், ராகேஷ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். உப்பளம் அம்பேத்கர் சாலை வரதப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி முதல் காலையாக பூஜைகள் ஆரம்பமானது. புதுச்சேரி உப்பளம் அம்பேத்கர் சாலை வரதப்பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் திருக்கோயில் வினோதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம், கோ பூஜை, நவகிரக ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ மகா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்ற முதல் காலையாக பூஜை ஆரம்பமானது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை, 4ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற உள்ளன. விழாவின் முக்கிய நிகழ்வான விமான கோபுரம், மகா கும்பாபிஷேக விழா மற்றும் ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ புத்து மாரியம்மன் மற்றும் பரிவர மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். அண்ணல் அம்பேத்கர் நகரில் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார மையம் ஏற்பாட்டில் பிம்ஸ் மருத்துவர்கள் இணைந்து மருத்துவ முகாமை நடத்தினர். அண்ணல் அம்பேத்கர் நகரில் முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார மையம் ஏற்பாட்டில் பிம்ஸ் மருத்துவர்கள் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், உடல் எடை பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டது. இதில் பிம்ஸ் மருத்துவர் டாக்டர்
ஆண்டனி மாரிஸ் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு புகையிலையினால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் மதுவால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மருத்துவ முகாமை அண்ணல் அம்பேத்கர் நல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் கலிய பெருமாள், துணைத் தலைவர் ராஜா ரவி வைத்தி, ஆலய நிர்வாகிகள் தலைவர் சரவணன், செயலாளர் கண்ணன் சேகர் ஆகியோர் சிறப்பாக செய்ய இந்த முகாமில் அங்கன்வாடி ஆசிரியர்கள் திருமதி தமிழ்ச்செல்வி நிலத்தடி நீர் பற்றிய வரைபடம் காண்பித்து விளக்க உரை ஆற்றினார். முடிவில் ராஜா நன்றி கூறினார். இன்று பிறந்தநாள் விழா காணும் புதுச்சேரி மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வி. அனிபால் கென்னடி அவர்கள் தனது குடும்பத்தினருடன் அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள் மற்றும் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல் ஆகியோர் உடனிருந்தனர். குட்வில் நிறுவனம் கடந்த 10 வருடமாக வெளிநாட்டு கல்வியியல் நிறுவனத்தை நடத்தி வருகிறது. இதுவரைக்கும் சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிலிப்பைன்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் மருத்துவம் MBBS படித்து வருகின்றனர். இதன் நிர்வாக இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் லண்டன் பல்கலைக்கழகம் முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றவர். இவரது மகள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து இந்தியாவில் தகுதி தேர்வு எழுதி, அதாவது FMG தேர்வு பெற்று IGMC இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் இன்டர்னாக பணியாற்றுகிறார். மருத்துவ கல்வி வழிகாட்டுதல் மிகவும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்ற வேண்டும். இச்சேவையை நாங்கள் முழு நேரமாக நேர்மையாக செய்கிறோம். மாணவர்களை தேர்வெழுத செய்து நாங்களே நேரில் அழைத்து சென்று கல்லூரியில் சேர்த்து விடுகிறோம். கல்லூரி சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு ஆசிரியரை கொண்டு வழி நடத்துகிறோம். நீட் தகுதி தேர்வில் பாஸ் ஆகாமல் வெளிநாடு சென்று படிப்பது மிகவும் ஆபத்தானது, இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாது என்று அவர் கூறினார். மேலும் விவரங்களுக்கு 9944250324 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். நம் நிறுவனத்தின் மூலம் பல மாணவர்கள் பல வெளிநாடுகளில் மருத்துவம் மற்றும் இதர படிப்புகளை படித்து வருகின்றார்கள். இதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். எனது மகளும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சென்று MBBS முடித்து வெற்றிகரமாக தற்போது இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்ம வெளிநாட்டில் அனுப்புவதற்கு நல்ல அனுபவமும் உத்தரவாதமும் வேண்டும். உதாரணத்துக்கு என் மூலமாக செல்லக்கூடிய மாணவர்களை நானே வெளிநாட்டுக்கு சென்று அழைத்து சென்று அவர்களை அந்த நாட்டில் விட்டு வருகிறேன். அவர்களுக்கு எந்த நிறைகுறைகள் இருந்தாலும் அதை நான் கூட இருந்து பார்த்துக் கொள்கின்றேன். ஸோ நீங்கள் அணுகக்கூடிய முகவர்கள் இந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் இந்த மாதிரியான அனுபவம் உள்ளவர்களா என்பதை நீங்கள் தக்க ஆராய்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நீட் பாஸ் பண்ண மாணவர்கள் மட்டும்தான் வெளிநாடு சென்று படிக்க முடியும். இதை கண்டிப்பாக பெற்றோர்களும் மாணவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனுப்பக்கூடிய நாடுகள் வந்து பிலிப்பைன்ஸ் நாடு. பிலிப்பைன்ஸ் நாடு இந்தியாவை போல் தட்பவெப்பம் உள்ள நாடு. அந்த நாட்டில் சென்று படித்தால் இங்கே வந்து கிளியர் பண்ணக்கூடிய FMCG எக்ஸாமினேஷன் சுலபமாக கிளியர் பண்ணலாம். புதுவை மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி குட்வில் நிறுவனத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா உற்சவம் கடந்த மாதம் 21ஆம் தேதி இவ்வாலயத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது.
தொடர்ந்து இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மின் அலங்காரத்தில் கருட வாகனம், குதிரை வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாவும் தொடர்ந்து நேற்று முன்தினம் திருக்கல்யாண வைபவமும் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை வேத விநாயகர் ஆலயத்திலிருந்து ஜலம் திரட்டி அபிஷேகம் செய்து கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. நண்பகல் படுகளம் அமைத்து தீ மூட்டி அக்னி வளர்த்து இரவு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, அண்ணா திமுக துணை செயலாளர் கணேசன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், மதிமுக தொகுதி தலைவர் செல்வராசு, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் நிர்வாக கிருஷ்ணமூர்த்தி, குகன் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவின் நிர்வாக தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் கமலா ஜோதி, பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.